ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் நான் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி May 23 ஒரு 2:30 அளவில் வந்த நியூஸ், ஆஃப்டர்நூன் 2:30 அளவில் வந்த நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ரி லோகப்பிரியான்றவங்க சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அட் எல்ஜிடி வெல்த் இந்தியாவில். இவங்க எக்கனாமிக் டைம்ஸ்க்கு இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து இப்போ பார்க்கலாம். மெயினாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூஎஸ் அவங்க ஏர்னிங் பண்ணுறதோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த நியூ டாக்ஸஸ் ஆன் இம்போர்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ இதனால் இந்தியன் எக்கானமி மட்டும் இல்லாமல் குளோபல் எக்கானமியும் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா லெவலில், டொமஸ்டிக் லெவலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா மணி டு த கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியன் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்ததுன்னா இது பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப குட்டாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் பாண்ட்ஸ் இன் வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது, கோயிங் அப். ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, சில இது அட்ராக்டிவாக இல்லாமலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏர்னிங் சீசன் போயிட்டுருக்கு Q4. ஸோ இதில் கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்களோ அதை விட நெக்ஸ்ட் டைம் Q1 கொடுக்கும்போது கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் அந்த கம்பெனிஸோடதெல்லாம் மேலே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பெட்டராக இருந்ததுன்னா கம்பெனிஸோட வேல்யூஸ் ரிப்போர்ட்ஸ் பெட்டராக இருந்ததுன்னா Q1 ரிப்போர்ட்ஸ் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்டார் பார் ஸ்டாக் அதோட கீ ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். அவுட்லுக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது இண்டிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன். மெயினாக எதுக்காக அதை சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூவல் காஸ்ட்லாம் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா நியூ இன்டர்நேஷ்னல் ரூட்ஸை இப்போ தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டொமஸ்டிக் அளவில் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டு மீடியம் டேர்மில் இன்டர்குளோப் ஏவியேஷன் லுக் பாசிட்டிவ். இண்டஸ் இண்ட் பேங்க், செகண்ட் ஒன் இண்டஸ் இண்ட் பேங்க். நமக்கே தெரியும், லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நோ பெர்மனன்ட் சிஇஓ இல்லை, நிறைய கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக நிறையா இது போயிட்டுருக்கு, மைக்ரோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, நிறையா லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இது வேணாம், அவாய்ட் ஃபார் நவ், ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் டிஃபென்ஸ் செக்டார். இதுவும் நம்ம 1 வீக்கில் இந்த வீடியோ பார்த்துருந்தோம், எந்தெந்த டிஃபென்ஸ் செக்டார்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால் டிஃபென்ஸ் செக்டார் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னா, BEL, HAL, மசகான் டாக், ரயில்வே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெனிஃபிட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிலைமையில் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, ஃபினான்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆர்பிஐ ரேட் கட் எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா, ஃபேவர் ஃபார் PSU அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. EPC ஃபார்ம்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EPC என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருந்ததுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஓவர் வெயிட் ஆன் ஃபினான்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டார். ஸோ இப்போ US டேரிஃப் அந்த ரிஸ்க்குனால சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீசனபிள் வேல்யூவேஷனில் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது, சில ஸ்டாக்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எது ஃபண்டமெண்டலாக எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா, சிப்லா, லூப்பின், இது 3மே டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது இன்னும் 15 to 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ மார்க்கெட் வியூ எப்படி இருக்குன்னா, ஸோ குளோபல் ரிஸ்க்குன்னு பார்த்தா US டேரிஃப், டொமஸ்டிக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா RBI இப்போ சர்ப்ளஸ் அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டு இம்ப்ரூவ் டிஃபென்ஸ் செக்டார். ஸோ அது ஒன்று மெயின் பாசிட்டிவ். அண்ட் தென் ரேட் கட் வந்ததுன்னா அதுவும் பாசிட்டிவ். ஸோ ஏர்னிங்ஸை வாஷ் பண்ணணும், பாண்ட் டீல்ஸை வாஷ் பண்ணணும், இந்த டொமஸ்டிக் சப்போர்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.